ஹாய் டியர்ஸ், ஹாப்பியான நியூஸ். எல்லாரும் எதிர்பார்த்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்போ பேமெண்ட் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த டேட் வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, என்ன ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணணும், யாரெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு எப்பவுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் வந்து என்னதான் கவுன்சிலிங் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணாலும் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியும், செகண்ட் ரவுண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கும் வந்து செப்பரேட்டா கவுன்சிலிங் நடக்குமா, ஸோ இதோடு சேர்ந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்களா? ஸோ இதை பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லி ரெண்டு டைப்பா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டைப்ல வந்து யார் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லி வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் பொறுத்தளவு ஒன்லி வந்து கவர்மெண்ட்கான சீட்டை ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் மட்டும்தான். ஸோ அதனால செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை வந்து உங்களால வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் பில்லிங், லாகிங் ஸோ இது பண்றதுக்கான டேட் பொறுத்தளவு 29/9/24 10 AM இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 25/9/24 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்தளவு 27/9 வந்து 24 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுமே வந்து உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நெக்ஸ்ட் டே 28/9/24 வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கான காலேஜ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ காலேஜ் டேட் பொறுத்தளவு 4/10/24 முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ 5 PM வரை கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க காலேஜ் வந்து அந்த டேட்ல வந்து ஜாயின் பண்ணா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஜென்ரல் ரேங்க் 001 டு ஜென்ரல் ரேங்க் 19,466 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்தளவு 200ல இருந்து 160 வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அண்ட் ரிமைனிங் இருக்க 160க்கு அடுத்து இருக்க 150, ஈவன் 159, 158, 157 ஸோ இந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 160 இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் 19,466 வரைக்கும் இருக்கணும். ஸோ 19,467, 68 இந்த ரேங்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் பொறுத்தளவு PWD கேட்டகரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எலிஜிபிள் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட் ஃப்ரம் GR1 டு GR ஜென்ரல் ரேங்க் 19,466. ஸோ இதுக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்கன்னா ஸோ நீங்களும் அட்டன் பண்ணலாம். அதாவது PWD பிளஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்றதுக்கு ஸோ லிங்க் வந்து எந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோவோட கமெண்ட்ல வந்து பின் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பா வந்து முதல் நாள்ல எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்றது கண்டிப்பா வந்து 250 rupees வந்து நீங்க பே பண்ணணும். ஸோ அது நீங்க வந்து ஆன்லைன்லேயே பே பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஸோ இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.